வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துடலாம். சரிங்கம்மா, இதோ இப்போ வர சொல்றேன். கமலா, நீ போய் பொண்ணு கூட்டிட்டு வா. சரிங்க. அப்புறமா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? என் மவன் சொந்தமா தொழில் செய்யறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்ன பண்பா வளர்த்திருக்காங்க பொண்ணு. என்ன மக்களே, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏம்மா, நானும் கண்ணாடி போட்டிருக்கேன், பொண்ணும் கண்ணாடி போட்டிருக்கு. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏழை மக்கா, என்ன தெரிய சொல்லுத? ஆமாம்மா, இந்த பொண்ணு தான் எனக்கு ஏத்த ஜோடி. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு சூப்பரா இருக்குமா. அப்புறம் என்ன, என் மவனுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு. உங்க பொண்ணுக்கு என் மவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. ஏமா சின்ன பொண்ணு, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போச்சு. ஏமா, நீ வீட்டு வேலையெல்லாம் நல்லா பாப்பியா? ஆமா ஆண்டி, எல்லா வேலையும் நல்லா பாப்பேன். சமந்தி, உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ கல்யாணம் பேசி முடிச்சிடலாமா? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளுக்கு ஒண்ணுனா எங்களால தாங்கிக்கிட முடியாது. சமந்தி, அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னில இருந்து அவ எனக்கு மருமகள் இல்ல, எனக்கு மக. நான் அவளை ஏன் பெத்த மாவ போல பாத்துப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்கம்மா, அப்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க சம்பந்தி, அப்போ வர முகூர்த்தத்திலேயே கல்யாண தேதியை குறிச்சிடலாம். சரிங்க சமந்தி, அப்படியே பண்ணிடலாம். அப்ப நாங்க புறப்படுதோம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. அம்மாடி, உனக்கு மாப்பிள்ளைய உண்மையாவே பிடிச்சிருக்காமா? ஆமாப்பா, எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 மாதங்களுக்கு பிறகு. அம்மாடி, புது மருமவள. சொல்லுங்க தே. அம்மாடி, இனிமே எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் பாத்துக்க. சரிங்க தே. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து எடுத்து கொடுக்கணும். சரிங்க தே. எனக்குள்ள துணியெல்லாம் ஒரு வாரமா அழுக்கா கிடக்கும் மருமவளே, அதையும் கொஞ்சம் துவைச்சு போட்டுரு. சரிங்க தே. நீ இன்னைக்கு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நாளையில இருந்து எல்லா வேலையும் செய்யலாம். சரியா மருமவளே? சரிங்க தே. எல்லா வேலையும் ஒரு வழியா மருமவ தலையில கட்டியாச்சு. இனிமே உனக்கு ரெஸ்ட் தான். பரவாயில்ல, புது மருமவ நல்லவளா தான் இருக்கா. நான் எது சொன்னாலும் சரிங்க தேங்க. இப்படியே அவளை எல்லா வேலையும் வாங்கிடணும். மணி என்ன ஆகுது, இன்னும் மகாராணி எந்திரிச்சு வரல. எல்லார் வீட்லயும் காப்பி குடிச்சு காலை சாப்பாடே முடிச்சுட்டாங்க. எனக்கு இங்க ஒரு காப்பி குடிக்க நாதி இல்ல. எல்லாரும் புது மருமவ வந்துட்டா உனக்கு என்ன, இனிமே ரெஸ்ட் தான்னாங்க. ஆனா இங்க என் நிலைமை தலைகீழ கிடக்கு. மருமவளே. என்னத்தே கூப்பிட்டியலா? கூப்பிட்டேன். மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? என்னத்தை சொல்லுதிய, உங்களுக்கு மணி பார்க்க தெரியாதா? ஏத்தே, ஒரு வார்த்தை உங்களுக்கு மணி பார்க்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தா நான் சொல்லி தந்திருப்பேன்லத்தே. எனக்கு இப்ப மணி பார்க்க தெரியாதுன்னு உன்கிட்ட சொன்னனா? கொஞ்ச நேரம் முன்னாடி தானே கேட்டியே மணி என்னன்னு தெரியுமான்னு. இங்க பாரு மருமவளே, தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைச்சு நான் பொல்லாதவள மாறி போடுவேன் சொல்லிட்டேன். ஏத்தே, யாம்தே இப்படி கோவப்படுத்தியா? எந்திரிச்சு வரக்கூடிய நேரமா இது? ஐயோ, தப்பான நேரத்துல எந்திரிச்சு வந்துட்டோம் போல இருக்கே. ஏத்தே, நான் எங்கத்தே எந்திரிச்சு வந்தேன்? நீங்க தானே மருமவளேன்னு கூப்பாடு போட்டுட்டு இருந்தியா? எல்லா வீட்லயும் காலை டிஃபனை முடிச்சிட்டாவோ. ஆனா எனக்கு இங்க ஒரு காப்பி கொடுக்க நாதி இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. அடேயப்பா, என்ன தண்ணி கண்ணுல இருந்து குபு குபு குபுன்னு சாடிட்டு வருது. இதுகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கு. ஏத்தே, எதுக்குத்தே இப்ப அழுதுட்டு இருக்கிய? முதல்ல கண்ணை தொடங்கித்தே. என்னத்தே, தலையில கை வச்சிருக்கிய? தலை எதுவும் வலிக்கா? நான் வேணா தலையில தேய்ச்சி விட்டுட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் வலிக்கல. சரித்தே, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. மருமவளே, போய் சூட ஒரு காப்பி போட்டு கொண்டா. போ. ஏத்தே, காப்பி எப்படித்தே போடணும்? என்னது, காப்பி போட தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னா நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடும் போல இருக்கே. சரி, சமாளிப்போம். ஏத்தே, அது அப்படி இல்லத்தே. என்ன போய் இழுத்துட்டு இருக்க? ஏத்தே, நீங்க வயசானவ பத்தீங்களா, உங்களுக்கு பிபி சுகர்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதான் எந்த அளவுல காப்பி போடணும்னு கேட்டேன் தே. அப்படியே மருமவளே, உனக்கு என் மேல எம்புட்டு அக்கறை? ஆமாம் தே, உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கிட முடியாது தே. ச்சே, மருமவளுக்கு நம்ம மேல எம்புட்டு பாசம். நாம தான் மருமவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மருமவளே, அழாத மருமவளே. என்னைய பாசமா பாத்துக்கதான் நீ இருக்கல, எனக்கு ஒன்னும் ஆகாது. ஏத்தே, காப்பி எப்படி போடணும்னு சொல்லவே இல்லையே தே. மருமவளே, நீ என்ன பண்ற, ஒரு டம்ளர் பால் எடுத்துக்க. அதுல 1/2 ஸ்பூன் சீனியையும் 1/2 ஸ்பூன் காப்பி தூளையும் கலந்து கொண்டா. சரி தே, இப்ப உடனே கொண்டாரேன். அடியே, நல்லா கேட்டுக்கங்கடி. எனக்கு வாய்ச்ச மருமவ மாதிரி யாருக்காச்சும் வாய்ச்சிருக்கா? ஏத்தே, இந்தாங்க தே காப்பி. எப்பா, உரியல கப்பு வாய்க்குள்ள போயிடாம. காப்பி சூப்பரா இருக்கு மருமவளே. ரொம்ப தேங்க்ஸ் தே. ஒரு வழியா காப்பி போடுறது எப்படின்னு மாமியார்கிட்டயே ஐடியா கேட்டு செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லா வேலையும் மாமியாரை வச்சே முடிச்சிடணும்.